குருவை அதிபதியாக கொண்ட தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும், எந்த கடவுளை வழிபட வேண்டும், தனுசு ராசியில் பிறந்தவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தனக்காரனாக குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னால் ஓட மாட்டீங்க. ஏனெனில் பணத்தை விட மனம்தான் பெரியது என விரும்பக்கூடியவங்க. நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தரக்கூடியவங்க தான். மிகப்பெரிய செல்வந்தராக ஆனாலுமே உங்களை சிறிய அளவில் அவமதிப்பார் எனில் அவங்கள நீங்கள் அறவே ஒதுக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வராரு. ரியல் எஸ்டேட், கார் வாங்கி விற்பது போன்ற தொழில் உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்குது. சயன மோட்சஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் என்பதால் மகான்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வருவதிலும் சித்தர்களுடைய வழிபாடுகளிலுமே நீங்கள் ஈடுபடுவீங்க. தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை கோதண்ட குரு என்று அழைப்பாங்க. எனவே நீங்கள் குறுக்கிடக்கூடிய போராட்டங்கள்லாம் அவ்வப்போது சந்தோஷத்தை இழந்து நிற்பீங்க. இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் திளைத்த தலங்களுக்கு சென்று வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரியும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதனால் உங்களுக்கு அமைதி பெருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த நீங்கள் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவதும் சிவன் வழிபாடு மேற்கொள்வதும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு குரு பகவானை நீங்கள் முழு மனதோடு வழிபட்டு வருவதால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு குறைவில்லாத வகையில் இருக்குது. நீண்ட காலமாக எதிர்பார்த்த நல்ல செய்திகள்லாம் வந்து சேரலாம். பேச்சினாலும் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் பொழுது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. செலவுகள் அதிகரித்தாலும் கூட அதற்கேற்ற பணவரவு உங்களுக்கு இருப்பதால் நீங்கள் சமாளித்து விடுவீங்க. திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். பணியின் காரணமாக நீண்ட நாட்களாக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அவர்களால் உங்களுக்கு பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் காணப்படலாம். அலுவலக பணிகளில் உங்களுக்கு சக ஊழியர்கள் உதவி கேட்டு வருவாங்க. புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருப்பவர்கள் நல்ல ஒரு நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வரலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. புதிதாக வியாபாரம் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் தொடங்கலாம். அனுகூலமாக முடியும். அலுவலகத்தில் நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் கூடுவதால் சற்று சிரமப்பட்டே சமாளிக்க வேண்டி இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. தினமுமே வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான ஒரு கிரக மாற்றங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருப்பதால் நல்ல யோகமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவங்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் இந்த காலகட்டத்தில் நல்லதாக இருக்கும். மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க தான் தனுசு ராசியில் இருக்கும். கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் சனி, ரண ருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்தரஸ்தானத்தில் புதன், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சூரியன், குரு, பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், கேது என கிரக நிலைகள் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். வீண் செலவுகள் உண்டாகலாம். எதிர்ப்புகள் நீங்கி காரிய அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். பொதுவாக தனுசு ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும். குதூகூலம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கலாம். பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. உங்களுடைய தொல்லைகள் நீங்களாம். பெண்களுக்கு எதையுமே எளிதாக செய்து முடிக்கக்கூடிய உங்களுடைய திறமை உண்டாகும். பயணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக. கலைத்துறையில் யாரிடமும்
வீண் சண்டையை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம், அனுசரித்து செல்வது நல்லது. மனக்கவலை உண்டாகலாம். அரசியல் துறையில் வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம். எதிலுமே நீங்கள் கவனமாக செயல்படுத்துவது நல்லது. உடல் சோர்வு உண்டாகலாம். வீண் அலைச்சலை தவிர்த்து எடுத்துக்கொண்ட காரியங்களில் வெற்றியை செலுத்துவது உங்களுக்கு நல்லது. மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் இருந்த போட்டிகள் நீங்கும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கூடுதல் முயற்சியான பலன் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாணவர்கள் சக மாணவர்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் கூறாமல் அனுசரித்து செல்வது நல்லது. கல்வியில் முன்னேற்றம் காணப்படலாம். எந்த ஒரு காரியத்தையுமே நிதானமாக செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகலாம். பயணங்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகலாம். மனக்குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையுமே நீங்கள் செய்வது நல்லது. எதிலுமே நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பதும் நல்லது. அதிக முயற்சி செய்ய வேண்டி இருக்கும். பயணங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நன்கு நடக்கும். பண தட்டுப்பாடு ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வீண் பலி நீங்கலாம். சில்லறை சண்டைகள் உங்களுக்கு சரியாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாகக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளுக்காக நீங்கள் பாடுபடுவீங்க. விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு இருக்குது. உறவினர்கள் நண்பர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். நிதானம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரிய தடை தாமதம் ஏற்படலாம். குரு பகவானை நீங்கள் வியாழக்கிழமைகளில் வணங்கி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கி உங்களுக்கு நன்மை ஏற்படும். கல்வியில் ஒரு தேர்ச்சி உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான கிரக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உயர்வான பலன்கள் இருக்கக்கூடியதாகும். சில இடங்களில் நன்மை இருக்குது, சில இடங்களில் போராட்டங்கள் இருக்குது. உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் காத்திருந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கடுமையான முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்களாம். பிள்ளைகளால் சில சிக்கல்கள் முடிவுக்கு வரலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பார்ப்போருக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை அமையலாம். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வியாபாரத்தில் இருந்த சுணக்க நிலை படிப்படியாக விலகும். படிப்படியாக உங்களுக்கு வியாபாரத்தில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படலாம். குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாகும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் சிறப்பான பலன்களை நீங்கள் அடைவீங்க. புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 10ல் இருப்பதால் பெண்கள் ஆதாயம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தா உறவினர்களுடைய விஷயத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அறிமுகம் இல்லாத மனிதர்களுடன் அதிக நெருக்கம் வேண்டாம். இந்த காலகட்டத்தில் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது, செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது, சனிக்கிழமை நாட்களில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வருவது, இதுபோல் செய்து மாறுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக நீங்கி உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.